கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணுமா, கண்மலை, நம்ம கண்மலைங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கணும். மத்தேயு 7வது அதிகாரம் 24-27. ஆகையால் நாம் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமீன். இந்த இடத்துல 24 நீங்க பாருங்க, ஆகையால் இவத்தை இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களாங்க ஓமையா தான் சொல்றாரு இல்லையா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மன பிரசங்கத்துல நடக்கிற காரியங்கள். அந்த இடத்துல மத்தவங்க வந்திருக்குங்க எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா. இது சீஷர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படல, அங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும். விசேஷ விதமா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அதுல ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் இருந்தாங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக சொல்லப்படுற வார்த்தை இல்லையா. கண்மலையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம் ரட்சகன் நம்ம ஏற்றுட்ட நம்ம. அப்ப நம்ம விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர்ல இருந்தா மட்டும்தான் அது எப்படி அஸ்திபாரம் ஆட்டம் காணாம இருக்கும். இன்னைக்கு உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம், நீங்க விரும்புகிற காரியங்கள் எதன் மேல வச்சு நீங்க செய்றீங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்டுட்டு இவைகளை படி செய்கிறவன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கேட்கணும், அதன்படி நம்ம அபியாசப்படுத்தணும், பிராக்டிஸ் பண்ணணும். எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கண்மலையின் மேல கட்டப்படுகிற வீட்டுக்கு புத்தியோடு இருக்கிறவன். அந்த ராக்ல மணல்ல போய் வீடு கட்டினா என்ன ஆகும்? நம்ம பீச்சில எல்லாம் போவோம், ஆத்துல போவோம், வீடு கட்டுவோம், என்ன ஆகும்? ஒரு காத்தடிச்சாலும் நம்ம கால் அப்படியே விழுந்துடும் இல்லையா. ஆனா கண்மலையின் மேல ஒரு ராக்ல ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன்ல நம்ம வீடு கட்டுறச்சு அது என்ன ஆகும்? அது காத்து அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் என்னதான் வெயில் அடிச்சாலும் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு சேதமும் வராது. நம்மளோட கண்மலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க ஊழியம், உங்க படிப்பு, உங்க வேலை, வாட் எவர் இட் மே பி, எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல இருக்கிற விசுவாசத்துல கட்டப்பட்டிருக்கா? அவர் சொல்றத கேட்டுதான் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க நடக்கிறீங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், கல்யாணமாகட்டும், படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணுமா வேண்டாமா, எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டு, இந்த வேதத்தில் இருக்கிறபடி அதை கேட்டு, அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யச்சே மட்டும்தான் அது கண்மலின் மேல கட்டப்பட்ட புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு ஒப்பானது காரியமா வீடா இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பாத்துறோம், புத்தியுள்ள மனுஷன் இப்ப வீடு கட்டுறான்னு. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எல்லாரும் கேட்கிறோம். ஆமீன், கேட்கிறோம் தானே? அவர் சத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை, ஓகேவா? சில பேருக்கு அவர் சத்தத்தை கேட்க முடியும், அது கொஞ்சம் அவரோட கூட நடக்கிற அந்த பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு கிருபை, அடுத்தது அவரோட நம்ம வச்சிருக்கிற இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கச்சே கேட்கிறோம், இப்படி செய்யுமா, இப்படி செய்யாத. ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இப்ப படிக்கச்சே இல்லையா, அப்ப இதன்படி கேட்கிற நம்ம அதன்படி செய்யறோமா? ஆதியாகமத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச எடுக்க வேண்டாம், நான் சொல்றது மாத்திரம் கவனிங்க. ஆதியாகமத்துல ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனை தான் படைச்சாரு. முதல்ல ஒரு மனுஷனை படைச்சிட்டு ஒரு மனுஷனை தானே படைத்து அவர்கள் ஆண்டு கொள்ளட்டும், அவர்கள் பெருகட்டும் அப்படின்னு இருக்காரு. அப்ப அவர்கள் வச்சு புளூரல் வருது. ஆனா முதல்ல படைச்சது ஆதாம தான். ஆதாமோட தேவன் பேசினாரா, பேசலையா? ஆதாமுக்கு அந்த இடத்துல தேவனோட சத்தத்தை தவிர ஏவாள் வர வரைக்கும் வேற யாரோட சத்தமும் கேட்கலையா? உலக சத்தம் கேட்கல, பிசாசு சத்தம் கேட்கல. யாரோட சத்தம் கேட்டுது? ஆண்டவரோட சத்தம் மட்டும்தான். ஆண்டவரோட சத்தம் மட்டும் கேட்கறச்சே
குழப்பம் வராது, பிரச்சனை வராது. ஆண்டவரோட சத்தத்துக்கு பதில் என்னைக்கு நீங்க, இன்க்ளூடிங் ஊழியக்காரங்களை நான் சொல்றோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஏவாளோட சத்தம், ஏவாளோட பேச ஆரம்பிச்சான், ஏவாளோட பழகிறது. ஆண்டவர் கொடுத்த மனைவிதான், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா ஏவாளோட இது ஏவாளுக்கு தெரியாது. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆதாம் கிட்டதான் இந்த என்ன சொன்னாரு, இத பண்படுத்து, இந்த நிலத்தெல்லாம் பண்படுத்தணும், இதை காத்துக்கொள்ளு பொறுப்பை கொடுத்தாரு. அப்ப அதை பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் தேவன் சொல்றச்சு அந்த இடத்துல ஏவாள் இல்ல. ஆண்டவர் பேசினது ஆதாம் கிட்டதான். அது ஆதாமோட டியூட்டி ஏவாள் கிட்ட சொல்லியிருக்கணும். கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாங்க, ஏன்னா பேசுறதுக்கு வேற யாரும் சான்ஸே கிடையாது இல்லையா. கண்டிப்பா ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ கணவன் மனைவிக்கு நடுவுல எந்த இடத்துலயுமே ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த விஷன், தேவன் கொடுத்த திட்டம் எதுவாக இருந்தாலும், கணவன் மனைவிங்கிறது நான் சொல்ல வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, அந்த இடத்துல கணவன் மனைவி. அடுத்தது குடும்பம், அந்த ஃபேமிலியில தேவன் என்ன சொல்றாரோ அந்த திட்டமும் சித்தமும் தேவனுக்குள்ள நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஒழுங்கா நடத்த வேண்டியது ஒவ்வொரு ஆதாமோட கடமை, ஒவ்வொரு ஜோஷுவாவோட கடமை. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தர் ஒருவரையே சேவிப்போன்னு ஜோஷுவா அன்னைக்கு தீர்மானம் பண்ணான். மத்தவங்க தீர்மானம் பண்றாங்களான்னு அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல உங்களை நம்பி கொடுக்கிற குடும்பத்தை, உங்களை நம்பி கொடுக்கிற ஊழியத்தை, உங்களை நம்பி கொடுக்கிற சபைய, அதுக்காக பெண்கள் நம்ம இது பண்ண, கண்டிப்பா பெண்கள் பண்ணணும். நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, அது ஆதாமாக இருந்தாலும் சரி, ஏவாளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருனாக்க அதை கேட்டு, நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னதை நோவானால தன் மனைவியுடன், தன் மகன்களுடன், தன் மருமகள் கிட்ட போய் அந்த விஷனை சேர்க்க முடியும்னா, இன்னைக்கு ஏன் உங்களாலையும் என்னாலையும் முடியல? கேள்விக்குறி போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது கடைசி நம்ம பதில் சொல்லணும். சோ இதுவாச்சா? அப்ப ஆதாம் கிட்ட தேவன் சொல்லி இருக்கிற காரியத்தை ஏவாள் கிட்ட சொன்னாரா இல்லையாங்கச்சு தெரியல. அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி அந்த பழத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாரு, ஒரே ஒரு பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ், ஒரு உடன்படிக்கை. செய்யணும், செய்யக்கூடாது, ரெண்டுமே உடன்படிக்கை. செய்யறது மாத்திரம்தான் உடன்படிக்கை இல்ல, செய்யக்கூடாததுன்னு ஒரு விஷயம் சொல்றாரு, அதுவும் உடன்படிக்கை. அப்போ அந்த இடத்துல ஏவாள் உடன்படிக்கைய மீறா. அந்த ஏவாள் உடன்படிக்கைய மீறச்சே ஆதாம், தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஆதாம், தேவன் கூடவே உலாவி கொண்டு தேவனுடைய சஞ்சரித்த ஆதாம், தேவனுடைய வாழ்ந்த ஆதாம் என்ன பண்ணிட்டான்? அந்த உடன்படிக்கைய மீறச்சே அந்த ஏவாளை பார்த்து, தேவன் எனக்கு இது சொல்லியிருக்காரு, நீ செய்யாதன்னு சொல்லியிருக்கணுமா கூடாதா? அப்ப தவறு யார் மேல ஆரம்பிச்சது முதல்ல? அப்ப ஆதாம் மேல ஆரம்பிக்கிறச்சே அந்த இடத்துல ஏவாள் பழத்தை தான் பறிச்சு சாப்பிட்டது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஏவாள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு வேத வசனம் சொல்லுதா இல்லையா? கர்த்தருக்குள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு. அப்ப அந்த ஏவாள் ஆதாம் சொல்லியிருக்கிற விஷயத்த ஏவாள் ஆதாம் கிட்ட கேட்டிருக்கணுமா கூடாதா? ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காங்களே, இது பறிக்கலாமா கூடாதா? இப்படி எனக்கு டெம்டேஷன் வருது, இப்படி சாப்பிடலாமா கூடாதா? அந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. சர்ப்பம் எப்படியா சாத்தான் சர்ப்பத்துக்குள்ள ஏவாளை வஞ்சித்தான் இருக்கு. அப்ப ஏவாள் அந்த இடத்துல ஏதோ ஒரு தாட், வேற ஏதோ ஒரு யோசனை இருக்காச்சு. நீங்க தனியா ஏதோ ஒரு அந்த மிஷனை விட்டு கொஞ்சம் நகர்ச்சு சர்ப்பம் உங்களை வஞ்சிக்கும். ஏவாள் பெண்கள் சீரியஸா சொல்றேன், அதுக்காக ஆண்களை வஞ்சிக்காதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இல்ல, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, ஏதோ ஒரு இடத்துல, உங்க ஆபீஸ்ல கூட ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, தயவு செய்து அது கர்த்தர் கொடுத்த கணவர், கர்த்தர் கொடுத்த குடும்பத்துல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தனியா இருக்கச்சே சத்ரு வஞ்சிப்பான். அவன் வேலையே வஞ்சிக்கிறது தான். அப்ப அந்த இடத்துல ரெண்டு பேருமே தவறிட்டாங்க. தவறி பழத்தை புசிச்சாச்சு. புசிச்ச உடனே ஆண்டவர் வராரு. இது வரைக்கும் தேவனுடைய சத்தத்துல கேட்டு சந்தோஷமா இருந்த ஆதாம், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிடுச்சு. என்ன பண்ணாங்க? மரத்துக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சாங்க. இது வரைக்கும் நேத்தி வரைக்கும் அந்த சத்தம் சந்தோஷமா தானே இருந்தது. நேத்தி வரைக்கும் அவரோட சத்தம் எனக்கு இன்பமாவா தானே இருந்தது. நேத்தி வரைக்கும் எனக்கு அந்த சத்தத்துல பயம் வரலையே. இன்னைக்கு பயம் வருதுன்னா உள்ள பாவம் வந்துடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தை வர வைக்கும், அது வேற பயம். இந்த பயம் அவரை ஃபேஸ் பண்ண முடியாதபடிக்கு, உடன்படிக்கையை உடைத்து போட்டதுனால, உடன்படிக்கையை மீறினதுனால
பாவம் உள்ள நுழைந்தது. இன்னைக்கு நீங்க எந்த உடன்படிக்கையை மீறி இருக்கீங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில? தேவனோட சத்தத்தை கேட்ட ஜனம்தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்ச ஜனம்தான் எந்த இடத்துல செய்யக்கூடாது செஞ்சதுனால தேவன் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பாவம் வந்து தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை மறைத்து கொண்டு. அப்ப அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கேன். நீ நிர்வாணின்னு உனக்கு தெரிவித்தவன் யார்? பாவம் வந்ததுனால ஒரு நிர்வாணம் வந்துடுச்சு. அந்த நிர்வாணமா இருக்கேன்னு உனக்கு சொன்னது யார்? அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது. ஆண்டவருக்கு இது தெரியாத உள்ள சர்ப்பம் வந்திருக்கோன்னு கண்டிப்பா தெரியும். ஆனா தேவன் அப்பயும் கேட்கறது, யாரு உனக்கு சொன்னா? உள்ள வஞ்சனை வந்தது. அந்த வஞ்சனைக்கு இடம் கொடுத்தது ஆதாம் கிட்ட கேட்கச்சே, நீங்க கொடுத்த மனைவி தான். மனைவி என்ன சொல்றா? நீங்க கொடுத்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்குள்ள பிளேம் போட்டுக்கிட்டே போறோம். ஆனா அந்த பிளேம் பண்ணிக்கிட்டே போனாலுமே அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சொல்றது, அந்த பொய் சொல்றதுங்கிற காரியம் உள்ள பாவம் உள்ள நுழைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்ல, சத்தத்தை கேட்கணும் நம்ம. 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், கேட்டு அவைகளின்படி செய்கிறோமா? அன்றைக்கு ஆதாம் ஒரு வேளை ஏவாள் அந்த பழம் பறிக்க போச்சு, அம்மா இது பறிக்காத, இல்ல பறித்தால் அம்மா இது சாப்பிடாதேன்னு சொல்லி இருந்தாக்க நமக்குள்ள இந்த பாவங்கள் வந்திருக்காது இல்லையா? வந்தது வந்துச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வரணும் இல்ல, அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வரணுங்கிறது தேவ சித்தம், அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்ல. ஆனா இப்படிதான் வரணுங்கிறது இல்லையே. அப்போ அந்த இடத்துல உள்ள பாவம் நுழைய நம்ம காரணமாயிட்டோம். ஆதாமும் ஏவாளும் காரணமாயிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள, உங்க ஊழியத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சத்ரு வந்து, சர்ப்பம் வந்து வஞ்சிக்கிறதுக்கு நீங்க எங்க இடம் கொடுத்தீங்க? கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்கறீங்க, தேவன் சமூகத்தை தான் உட்கார்ந்து இருக்கீங்க. அது கேட்டு நீங்க அதன்படி செய்யாம போனதுனாலதான் பாவம் உள்ள வந்தது. அப்ப அடுத்தது, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். இந்த இடத்துல ஆதாம புத்தி உள்ள மனுஷன் சொல்ல முடியுமா நம்மளால? உடன்படிக்கையை மீறிட்டான். இன்னைக்கு நீங்க புத்தி உள்ள மனுஷர்களா மனுஷியான்னு கொஞ்சம் உங்களை நீங்களே கேள்வி பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல நான் ஏசப்பா சொல்றபடிதான்ப்பா நடக்கிறேன், ஏசப்பாக்கு பிரியமாதான் நடக்கிறேன்னா, ஏசப்பா சொல்றத கேட்கறீங்க, அதன்படி செய்யறீங்களா? அதன்படி செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை, டிஸ்டர்பன்ஸ் இல்ல, உங்க ஊழியத்துல பிரச்சனை இல்ல. பிரச்சனை போராட்டம் வராதுன்னு நான் சொல்லல. பிரச்சனை போராட்டம் சத்ரு வேற விதமா கொண்டது வேற, நான் உடன்படிக்கையை மீறதுனால பாவம் உள்ள வருது வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டாரு. நம்ம உடன்படிக்கையை மீறச்சே பாவம் உள்ள வருது. இன்னைக்கு உங்க குடும்பத்திலயோ உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம எங்கேயோ அந்த உடன்படிக்கையை மீறதுனால. நான் திருப்பியும் சொல்றேன், செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது எந்த அளவுக்கு பாவமோ, செய்யக்கூடாததை செய்யறது எந்த அளவுக்கு பாவமோ, செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதும் பாவம். அப்போ இது ரெண்டுமே நம்ம மாத்தி பண்ணிடுறோம் இல்லையா? செய்யக்கூடாததை செஞ்சிடறோம், செய்ய வேண்டியதை செய்யாம நம்ம ஒத்தி போடுறோம், தள்ளி போடுறோம், ஏமாத்துறோம், எல்லாமே செய்யறோம். இது ரெண்டுமே பாவத்தை தான் உள்ள கொண்டு வருது. 25 பாத்தீங்கன்னா, பெருமழை சொரிந்து பெருமள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், இந்த பெருமழை இதெல்லாம் என்னன்னாக்கா ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரிபுலேஷன், ஒரு உபதிரவம், ஒரு போராட்டம், ஒரு நிந்த, ஒரு பற்றாக்குறை, ஒரு நோய், வியாதி, அவமானம், தேவைகள், இது எல்லாம் வந்துமே நம்ம வாழ்க்கையில தினமும் இதெல்லாம் வருது இல்ல. அப்ப வந்து இதெல்லாம் வந்து மோதி 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 உங்களை ஃபெயிலியர்ஸ் வருது, அது வருது, நஷ்டம் வருது, நாச மோசம் வருது, அவமானம் வருது, மரணம் வருது, எல்லாம் வருது. இது வியாகுலம் வருது, கலக்கம் வருது, பயம் வருது, திகில் வருது. இது வந்து எல்லாம் மோதினாலும் உங்க விசுவாசம் கண்மலை மேல, இயேசு கிறிஸ்து மேல அங்க போடப்பட்டிருந்ததுன்னா அது ஒரு நாள் ஆட்டம் காணாது. அப்ப புத்தி உள்ள நம்ம அந்த மனுஷனா மனுஷியா நம்ம வீட்டை கட்டுறவங்களா இருக்கும். இதுக்கு ஒப்பா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாக்கணும்னாக்க நோவாவை பார்க்கணும். நோவா கர்த்தருக்குள்ள, ஆண்டவர் நோவா கிட்ட மட்டும்தான் பேசினாரு பேழைய கட்டும்படி. எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட கட்டினா? 100. அப்போ அந்த 100 வருஷமும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே நடக்கலைன்னா எவ்வளவு பயம். ஆண்டவர் தான் சொன்னாரா?
பிசாசு பேசித்தா, மனுஷங்க பேசினாங்களா, என் மாம்சம் பேசுதா? எப்போ? ஒரு நாளுக்குள்ள. அந்த மனுஷனுக்குள்ள 100 நாள் அந்த விஷனை அவன் ஒருத்தன் மட்டும்தான் கேட்டான். அந்த மிஷனை குடும்பமா செஞ்சு முடிச்சான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷன் ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏன் இதுல அக்கம்ப்ளிஷ் ஆகணும்? தேவன் வேணும்னா என்கிட்ட வந்து பேசணும்னா அவசியமே கிடையாது. நோவா கிட்ட தான் தேவன் பேசினாரு. நோவா கிட்ட தேவன் கொடுத்த விஷனை குடும்பமா மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ண தேவன் உதவி செய்தார். நோவா தன் மனைவி கிட்ட, தன் 3 பிள்ளைகள் கிட்ட, 3 மருமகள் கிட்ட. யோசிச்சு பாருங்க. மனைவியே கேட்டிருக்க முடியாது, பிள்ளைகள் முதலே கேட்க மாட்டாங்க, மருமகள் எப்படி கேட்பாங்க? ஆனா எல்லாரையும் கேட்கும்படி தேவன் கிருபை பாராட்டினார். ஏன் கிருபை பாராட்டினா? நோவாவோட ஒபீடியன்ஸ். அவன் கீழ்ப்படிந்ததுனால. நோவா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததுனால அந்த இடத்துல அந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆச்சு. தேவனுடைய சித்தம் நிறைவேறிச்சு இல்லையா? அதுக்குதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன், வைஸ் மேன் அப்படின்னாக்க யார் வைஸ் மேன், யார் புத்தி உள்ள மனுஷன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க மாத்திரமல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க தான் வைஸ் மேன் ஆர் வைஸ் மேன். புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள மனுஷன். நீதிமொழிகளை நம்ம பாக்குறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால் இடித்து போடுகிறான்னா. அவ புத்தி உள்ளவள் எப்படி கட்டுறானா? கிறிஸ்துவ சார்ந்து கொண்டு, கிறிஸ்துவ மேல தன் அஸ்திபாரத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கையை போட்டு அவன்கிட்ட இந்த வார்த்தையை வாங்கி அதன்படி அதை விசுவாசித்து அதன்படி நடந்து கீழ்ப்படிந்து நடக்க மட்டும்தான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா மாற முடியும், தன் வீட்டை கட்ட முடியும். இல்லைன்னா புத்தி இல்லாத ஸ்திரீ அவிசுவாசத்தினாலும் பயத்தினாலும் வார்த்தை கேட்கலாம், ஆனா அதன்படி நடக்காததுனால, கீழ்படியாததுனால தன் கரத்தினாலேயே வீட்டை, வீடுனாக்க வெறும் இந்த செங்கல் மண்ணை வச்சது இல்ல, குடும்பம் அதை இடித்து போடுறா. இட் கேன் பி ஈவன் யுவர் மினிஸ்ட்ரி. நம்ம புத்தி உள்ள ஸ்திரியா, புத்தி உள்ள மனுஷனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க ஊழியம், உங்களோட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அது கட்டப்படும். இல்லைன்னா அது உங்க கையினாலேயே நீங்க இடித்து போடுற மனிதர்களா தான் இருப்பீங்க. இப்ப நம்ம நோவாவை பார்த்தோம், நோவாவோட காது. அதே மாதிரி யோபு கிட்ட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விசுவாசம் எவ்வளவு, அதாவது ஆட்டம் காட்டுறதுக்கான சான்சஸ் இருந்தது இல்ல. இந்த 25 வாசிக்கிறோம்ல, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்தது, பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனாங்க. ஆடுவியல் ஒரே நாள்லயே அவன் மிருகம், அவன் ஆஸ்தி, பணம், சம்பத்து, சொத்து, பத்து, அவன் பிள்ளைங்கள் எல்லாம் போச்சு. அடுத்தது என்ன? அவன் உடம்புலயே வியாதி எல்லாம் வந்தது. இது எல்லாம் வந்தும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமா பேசல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் அறிந்திருக்கிறார், அவர் ஜீவித்திருக்கிறார் சொல்றார் இல்லையா? என் கண்கள் காண்கிறதுன்னு சொல்றார். அப்ப அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாரு. கொடுக்கிற அவருக்கு எடுக்கவும் அதிகாரம் இருக்கு. அவர் நீங்க கொடுத்தாரு நீங்க எடுத்துட்டாருன்னு புலம்பாதீங்க. குடுக்கட்சியை வந்து கொடுத்துட்டாரே எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா? இல்லையே. கொடுத்தவரை நோக்கி பார்க்கவே மாட்டோம். சீரியஸா சொல்றேன். நம்ம பல விஷயத்துக்காக ஜெபிப்போம். ஜபித்து அந்த விஷயம் நடக்கச்சு நானே யோசிப்பேன், நம்ம இவ்வளவு நாள் ஜபித்தோம், ஜபத்துக்கு பதில் வந்துச்சு, அதை கொண்டாட வேண்டாமா? அந்த நேரத்துக்கு சந்தோஷப்பட்டுட்டு அதை அப்படியே விட்டுடுறோம். அப்போ அது நம்ம என்ன பண்ணல, ஆண்டவரை நம்ம அதுல கொண்டாடல, அதை கொடுத்தவரை நோக்கி நம்ம பார்க்கல. கிடைச்ச விஷயத்த பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், திருப்தி ஆயிட்டனால விட்டுடுறோம். ஆனா கொடுத்தவரை நோக்கி, அவரையே நோக்கி பார்க்கச்சு, கொடுத்தாலும் அவரை தான் பார்ப்போம், எடுத்தாலும் அவரை தான் பார்ப்போம். அந்த விசுவாசம் தான் யோபுடையது. இந்த பிரச்சனை போராட்டம் 25வது வசனத்தை பாருங்க. அவ்வளவு பிரச்சனை யோபுவோட வாழ்க்கையில வந்தது. பொண்டாட்டி என்ன சொல்றா? தேவன் நாமத்தை தூஷித்து தூக்கு போட்டு சாகுங்கிறா. இந்த மாதிரி சொல்ல, இந்த காலத்துல இந்த மாதிரி பேசினா, ஒண்ணு மனைவி பேசினா கணவர் ஒரு அறை, இல்லைன்னா கணவன் பேசினா மனைவி ஒரு அறை. ஆனா அந்த இடத்துல யோபு என்ன சொல்ற? பைத்தியக்காரி மாதிரி புலம்பாத, நன்மை கொடுத்த அவருக்கு என்ன தீமையை அனுபவிக்கிறது இது இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட அவரோட தேவன் தான் நன்மையும் கொடுக்கிறாரு, தீமை வருதுன்னா அவர் அலோவ் பண்ணாம என் வாழ்க்கையில வராதுங்கிற நிச்சயம். தீமை தானால வந்துடாது, நம்ம லூப்போல் விடுறதுனால வரும், இல்ல சத்ரு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு டெஸ்ட் ஆண்டவர் அனுமதிக்கிறதுனால வரும். நான் வேதத்துல போட்டிருக்கபடிதான் சொல்றேன், நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட அவர் அனுமதி இல்லாம கீழே விழவே விழாது. எனக்கு இவ்வளவு முடி கொட்டுதுன்னு நினைக்கிறீங்களா?
இவ்வளவு முடி கொட்டணும்னு அவர் அனுமதிச்சனாலதான் கொட்டுது. இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வருதா, அவர் அனுமதி. ஏன் அனுமதி கொடுத்திருக்காருன்னு கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு யோபு சுய பரிசோதனை பண்ணி பாக்குறான். அப்ப ஆண்டவர் கிட்ட போய் அவங்க இது பண்ணுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் படைக்கச்சு, நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கச்சு. தன் வாயை பொத்தி கொண்டு ஆண்டவருக்கு பயந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு விழறான். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்கறான். கேட்டு என்ன, சிநேகிதங்க எல்லாம் அசிங்க அவமானப்படுத்துறாங்க. நீ பண்ண பாவம், உன் முற்பிதாக்கள் பண்ண பாவம், உன் பிள்ளைகள் பாவம், நீ அப்படியா இருப்ப இப்படியா இருப்பேன் அப்படின்னு. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக தேவன் ஜபிக்க சொல்றச்சே, அவங்க எல்லாம் என்ன அப்படி பண்ணாங்க, நான் ஏன் அவங்களுக்காக ஜபிக்கணும்னு யோபு கேட்கல. கர்த்தர் சொன்னதை கேட்டு யோபு ஜபித்தான். நண்பர்களுக்கு அங்க என்ன மாறித்தான் என்னன்னு தெரியாது. யோபு ஜபித்ததுனால யோபுவோட சிறையிருப்பு மாத்தினான் வேதம் போட்டிருக்கு இல்லையா. கண்டிப்பா யோபுவோட ஜபத்தை கேட்டு அவங்க நண்பர்களே ஆண்டவர் ரட்சித்திருப்பாரு, மீட்டிருப்பாரு, அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கரிச்சு யோபுவோட சிறையிருப்பு மாறிட்டு அவன் இழந்து போன அத்தனை நன்மைகள் ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தாருன்னு பாக்குறோம். அப்ப நம்ம அந்த முறுமுறுக்காம அந்த பிரச்சனை போராட்டம் வரைச்சு விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவனுடைய வார்த்தை கொடுக்காம இல்லவே இல்லை. அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க, அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசித்து அது கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்க. ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கறான்னா நான் வேதத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், அதுக்கு முன்பாக ஒரு கட்டளை இருக்கும். அதுக்கு இல்ல அந்த வாசனத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளையே கேட்டு கீழ்ப்படிந்து கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள மனுஷி. அப்ப அதன்படி கேட்டு செய்யறச்சு நானும் நீங்களும் புத்தி உள்ள மனுஷனா இருப்போம். அதை கேட்டு செய்யாம போகறச்சே நம்ம எப்படி ஆயிடணும், புத்தி இல்லாதவர்களாயிடணும். அப்போ நம்ம கை நாடியே நம்ம எல்லாத்தையும் இடித்து போடுறவங்களா, தகர்த்து போடுறவர்களாயிடும். நம்மளுக்கு விசுவாசம் இல்லாம, நமக்குள்ள விசுவாசம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லி கீழ்ப்படியாம இல்லாம போனா அது வியர்த்தமா மாறிடும். அடுத்தது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை எப்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அந்த வீடு அப்ப எப்படி இருக்கு, புத்தி இல்லாதவ கட்டுற வீடு. மணல் மேல கட்டினா அது என்ன ஆகும், எவ்வளவு காத்து அடிச்சாலே புஷ்ன்னு விழுந்துடும். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு கீழ்ப்படியாம அந்த இடத்துல உணர்வற்றவங்களா வார்த்தைகள் எல்லாரும் கேட்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், காலையில ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா விதத்துல எக்ஸ்போஷர் இருக்கு. தேவனுடைய வார்த்தை சபையில கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசறச்சே, குடும்பத்துல பேச தேவனுடைய வார்த்தை கேட்டு டிவில ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கேட்கிற வார்த்தை எங்கேயாவது உங்களுக்கு கிரியை செய்தா, கீழ்படுறீங்களா, அந்த வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? அந்த வார்த்தையின்படி நடக்கச்சு கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த வார்த்தையை கேட்டு நீங்க நடக்காம போகறச்சு அதுக்கான கான்சிக்வன்ஸை நிச்சயமா ஃபேஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்படியாததுனாலதான் அந்த கான்சிக்வன்ஸ், பாவம் உள்ள நுழைஞ்சது. அந்த இடத்துல கீழ்படிஞ்சு இருந்தா பாவம் உள்ள நுழைஞ்சிருக்காரு இல்லையா? அவன் பண்படுத்தவும் காக்கவும் நம்பி கொடுத்தாரு தேவன். தேவன் ஒருத்தனை நம்பி நம்மளை நம்பி கொடுக்கறதுக்கு நானும் நீங்களை ஏமாத்துறோம். வானத்தையும் பூமியும் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை நம்பி கொடுக்கறச்சே அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கிறவர்களாக இருக்குமோ. நம்மளை யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. மனுஷங்க நம்மளை ஏமாத்தக்கூடாது. என் அம்மா அப்பா ஏமாத்தக்கூடாது, என் பிள்ளைங்க ஏமாத்தக்கூடாது, என் கணவன் ஏமாத்தக்கூடாது, என் மனைவி ஏமாத்தக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தக்கூடாது, என்னோட கம்பெனி என்னை ஏமாத்தக்கூடாது, என் ஸ்டாஃப்ஸ் என்னை ஏமாத்தக்கூடாது, என் சபை என்னை ஏமாத்தக்கூடாது, என் ஊழியர்களை என்னை ஏமாத்தக்கூடாது, விசுவாசிகள் இவ்வளவு நினைக்கிறோம்ல. நம்ம எல்லாரும் தேவனை ஏமாத்துறோமா? கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. அதிகாலையில எழுந்துப்பேன்ப்பா, ஜெபிப்பேன்ப்பா, உங்களை தான் நேசிப்பேன்ப்பா, உங்க வார்த்தையை தான் கேட்பேன்ப்பா, உங்களுக்காக மட்டுமே வாழ்வேன்ப்பா சொல்றோம். செய்யறோமா? எத்தனை வாட்டி விழுந்து 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 எழுந்துக்கிற அனுபவம். இயேசு என் முன்னே உலகம் என் பின்னேன்னு வாயினால சொல்றோம். உலகம் நம்ம முன்னதான் இன்னும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உலகம் நமக்குள்ளதான் இருக்குது. இயேசு நம்ம முன்னேதான் இருந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல இயேசு நம்ம முன்னே இருந்தாரு. இப்ப இயேசு நம்ம பின்னே ஓடி வந்துட்டு பாவத்துல இருக்கச்சே பின்னாடி ஓடி வந்தாரு. ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம், அவர் அன்பை ருசித்ததுக்கு அப்புறமும், அவரோட நன்மைகளை பெற்றதுக்கு அப்புறமும் இன்னமும் இயேசு நம்ம பின்னாடி ஓடி வரணுமா, நம்ம இயேசுவோட பின்னாடி ஓடணுமா? சொல்லுங்க. இப்ப உங்க வாழ்க்கையில இயேசு உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரா, நீங்க இயேசு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்களா? செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்ப இப்படி இருந்தோம்னாக்க நம்ம புத்தி உள்ளவர்களா, புத்தி அற்றவர்களா? அடுத்தது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது.
எப்படியா விழுந்தது மாத்திரம் இல்ல, அது மொத்தமா அழிஞ்சு போச்சான். அப்போ உங்களை நம்பி கொடுத்த ரட்சிப்பு, உங்களை நம்பி கொடுத்த ஊழியம், உங்களை நம்பி கொடுத்த உங்க குடும்பம் எங்கேயோ அழியுது, எங்கேயோ விழுதுன்னா மத்தவங்கள காரணம் சொல்லாதீங்க. உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்து அது விழறதுக்கும் அது அழியறதுக்கும், என்னோட விசுவாசம் ஆட்டம் காண்றதுக்கும், நான் இந்த இடத்துல என் குடும்பத்துக்கு இப்படி வந்திருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற உணர்வு வந்தா மட்டும்தான். ஏசுகிட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்க ஏசப்பட்ட நீங்க போய் பாருங்க தேவன் கிட்ட, அப்பா நான் தான் பாவி, என் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லிச்சு அவர் மன்னிச்சிடுவாரு. அவர்கிட்ட போய் நான் அப்படிப்பட்டவன், நான் தசம பாகம் கொடுக்கறேன், நான் பரிசுத்தமா வாழறேன், நான் 2 வேளை ஜபிக்கிறேன், நான் ஆராதனை செய்யறேன், நான் துதிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் சரி, அதன்படி நடக்கிறியா? நடக்கல. நான் பாவி இல்லைன்னு சொல்றச்சே அந்த இடத்துல பெருமை உள்ளவனா மாறும். கர்த்தரை நம்ம எதிர்த்து நிக்கிறச்சு, கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரையே எதிர்த்து நிக்கிறாரு. அப்ப நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னா நம்மள ஏமாத்துறோம், தேவனை ஏமாத்துறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். இனி பாவம் செய்யாதே தான் தேவன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது. அதுதான் ஏசப்பா சொல்றாரு. திருப்பி திருப்பி நம்ம செயல்ல செய்யாமையே நம்ம சிந்தனையில அந்த பாவத்தை யோசிச்சா கூட பாவம் தான். முதல்ல நம்ம சிந்தனையில வரும், ஹிருதயத்துல வரும், வாய் வார்த்தையில வரும், திருப்பி அதை செயலா மாறும். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இந்த இடத்துல நின்று கொண்டு நான் சொல்றேன், எந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியில வந்தீங்களோ, எந்த அடிமைத்தனத்திலும் தேவன் உங்களை வெளியில கொண்டு வந்தாரோ அது திருப்பியும் சிந்திக்காதீங்க, அது திருப்பி ஹிருதயத்துல இடம் கொடுக்காதீங்க, அதை பத்தி திருப்பி பேசாதீங்க, அது திருப்பி உங்க வாழ்க்கையில வரதுக்கு அனுமதிக்காதீங்க. அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. இனி அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாம இருக்க நீங்க அதை எல்லாத்தையும் மேற்கொள்ள ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தது, அந்த பாவத்துல இருக்கிற வரைக்கும் அது பாண்டேஜ். ஆண்டவர் தான் நம்மளை விடுதலையாக்கிட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது நம்மளோட கூட நம்ம அதோட கூட பேட்டில் செய்யணுமா, யுத்தம் செய்யணுமா. ஒவ்வொரு நாளும் நம்ம மாம்சத்துக்கு மறித்து சுயத்துக்கு மறித்து யுத்தம் செஞ்சு நம்ம மேற்கொள்ளவர்களா மாறணும். ஆமீன். நான் 3 விஷயத்துல எழுதி வச்சிருக்கேன். ஒண்ணு வாய்ஸ்மேன், அதாவது புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள மனுஷன் யாருன்னு பாத்துட்டோம். அடுத்தது என்னன்னா முட்டாள், அதாவது ஒரு புத்தி இல்லாதவன் இல்லையா, தன் கைனால இடித்து போடுகிற ஸ்திரிய பார்த்தோம். அப்ப அதே மாதிரி என்ன, அந்த புத்தி உள்ளத என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேட்பாங்க, அதை விசுவாசிக்கவும் மாட்டாங்க, கீழ்ப்படியவும் மாட்டாங்க. புத்தி இல்லாதவன், புத்தி இல்லாத ஸ்திரீ வார்த்தையை கேட்பா. கர்த்தர் பேசுவாரு, எல்லார்ட்டையும் தான் பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தையை இந்த வேதத்தின்படி வாசிக்கச்சு பேசுறாருல, அதை கேட்கணும், அதை விசுவாசிக்கவும் மாட்டோம், அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவும் மாட்டோம். அப்படி போகச்சு என்ன ஆகும்னாக்க அந்த இடத்துல புத்தி இல்லாத ஸ்திரீயா, புத்தி இல்லாத மனுஷனா நம்ம மாறிடுறோம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மனுஷன் என்னன்னு பார்த்தோம், புத்தி இல்லாதவர்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த இடத்துல 3ஆவது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்க வெறும் கேட்கறவங்கள, இந்த லூக்வாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தெரியுமா. என்ன ஆயிடுதுன்னா வார்த்தையை கேட்போம், நம்மெல்லாம் செய்வோம், கீழ்ப்படியவே மாட்டோம். வார்த்தை கேளுங்க, அப்படி சரளமா வரும். ஆண்டவர் கொடுத்த வசனம் வரும், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வரும், வேதத்துல இருக்கிறது எல்லா அர்த்தங்கள்லாம் வியாக்கியானம் கூட பண்ற லெவலுக்கு வருவோம். ஆனா அந்த இடத்துல கீழ்ப்படிதல் இல்லைங்கடிச்சு தேவனை நம்மளால பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பிதாவின் சித்தத்தை செய்யதான் தன்னுடைய அப்படிப்பட்ட தெய்வீக ஸ்தானத்தையும் சுபாவத்தையும் அந்த எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு கீழ்ப்படிந்துதான் இங்க மாம்ச ரூபத்துல நமக்காக வந்தார். அப்படிப்பட்ட தேவனே கீழ்ப்படிதலோட வரச்சே உங்களுக்கும் எனக்கு என்ன, கீழ்ப்படுத்தல் இருந்ததுனாலதான் அவரை அடிக்கவும் நொறுக்கவும் வரைச்சு, அசிங்கப்படுத்தரிச்சு, வேதனைப்படுத்தரிச்சு, துன்பப்படுத்தரிச்சு, அவர் நிந்தை அவமானக்குள்ள போகரிச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணார், அவர் கீழ்ப்படுத்ததுனாலதான் தன்னை அடக்கி கொண்டார் இல்லையா. இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு செகண்ட் ஆயிருக்குமா, என்னை அடிக்க வரதுக்கு நீங்க யாரு, நான் தேவன் அப்படின்னு தனக்கு வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும். ஆனா பிதாவுக்கு அங்க கீழ்ப்படிந்ததுனாலதான் அந்த ஒபீடியன்ஸ். உங்களுக்குள்ள எனக்குள்ள இன்னைக்கு ஒபீடியன்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. விசுவாசம் இருக்கு, அது கேட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கான்னு கேளுங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டுக்கோங்க. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறீங்களான்னு பாருங்க. இது 3 இருந்தாக்க நீங்க புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள மனுஷன். அப்படி இல்லைன்னாக்க, அப்ப விசுவாசம் இருக்கு நான் கீழ்படியலைனாக்க 2 கட்ட நிலைமை. விசுவாசிக்கவும் இல்ல, வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கவும் இல்ல. 3 இடத்துலயுமே வார்த்தை இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இடத்துலயுமே புத்தி உள்ளவன்கிட்டயும் வார்த்தை வருது, புத்தி இல்லாதவன்கிட்டயும் வார்த்தை வருது, அந்த 2 கட்ட நிலைமையில இருக்கவங்ககிட்டயும் வார்த்தை வருது. ஆனா
வார்த்தையின்படி விசுவாசத்தை கீழ்ப்படிந்து நடக்கச்சே புத்தி உள்ள மனுஷியா இருக்கும். வார்த்தையை கேட்டு அதை விசுவாசத்தை கீழ்ப்படியாம போகிறச்சே நம்ம 2 கட்ட நிலைமையில வந்துடும். வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கவும் இல்லை, கீழ்ப்படியும் இல்லைங்கச்சு முட்டாள்களா. அப்ப இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க? சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. லூக்கா 6வது அதிகாரம் 46 - 49. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனும் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமீன். என்னவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லியும் ஏன்னா நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்க. ஆண்டவர்னா நம்ம என்ன, அவர் தேவன்னாக்கா நமக்கு ஆண்டவர்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் இல்லையா? ஆண்டவர் ஆண்டவர் சொல்றீங்க, ஆனா என் வார்த்தைகளின்படி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? செய்ய மாட்டேங்கிறீங்களே டைரக்டா அட்டாக் பண்றாரு. செய்யுங்கன்னு அதுல சொன்னாரு, செய்யாம போனா என்னன்னு சொல்றாரு. இப்ப இதுல பார்த்து கேள்வி கேட்கிறாரு, இயேசுவே இயேசுவேன்னு சொல்றீங்க, நான் தான் தெய்வம்னு சொல்றீங்க, நான் தான் ஆண்டவர் சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, நான் சொல்றபடி நீங்க செய்யலையேம்மா, நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கலையேம்மா, அப்ப உங்களை நான் என்ன செய்யட்டும்? உங்களை நான் யாரோட ஒப்பிடட்டும்னு கேட்கிறாரு. சொல்லிட்டு என்னிடத்தில் வந்து என்கிட்டதான் வந்திருக்கீங்க, என்னதான் ஆராதிக்கிறீங்க, என் வார்த்தையை கேட்டு என்னுடைய வார்த்தையை கேட்கறீங்க, அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் உங்களுக்கு காண்பிப்பேன். என்கிட்ட வரீங்க, என்னை சேவிக்கிறீங்க, என்னை ஆராதிக்கிறீங்க, நான் சொல்றபடிதான் கேட்டு செய்யச்சு. அவனை நான் யாரோட கம்பேர் பண்றேன்னா, ஆழமா தோண்டி, இந்த பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் பாருங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அது ஆழமா தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு ராக் மேல பேதுருவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவோம்னா பேதுரு இல்ல, அங்க கல்லு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கல்லு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மேல இன்னைக்கு நானும் நீங்களும் சபை இல்லையா? பேதுருங்கிற சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க? பேதுருதான் அந்த கல். பேதுரு கல்லு கிடையாது. அந்த மூளைக்கல், தலைக்கல், ஒதுக்கப்பட்ட கல், கற்பாறை, கண்மலை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த கல்லின் மேலதான் ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் கட்டப்பட்டிருக்கணும். அதன் மேல கட்டப்படுறதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டா மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நிலைச்சு நிக்கும். கரெக்டா? அப்போ பேதுருங்கிற சபை, இன்னைக்கு நம்மளதான சபைன்னு கூப்பிடுறாரு. அப்போ பேதுருங்கிற சபைய இயேசுங்கிற கண்மலை மேல, அந்த கற்பாறையின் மேல கட்டப்பட்டதா சபையை பாதாளத்தின் மேல் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்னா, பேதுரு ஒரு காலத்துல ஓடி ஒளிஞ்சு வந்தான், அவன் விசுவாசித்தான் தான், ஆனா கீழ்படியல. அவனுக்குள்ள 2 மனசு ஓடிக்கிட்டே இருந்ததா, அவனுக்குள்ள நிறைய இடங்கள்ல டிஸ்ஒபீடியன்ஸ் காணப்பட்டதா, அந்த இடத்துல அவன் ஆவியான ஒரு உதவியுடன் வரைச்சு அதே பயந்த பேதுரு, அதே மறுதளித்த பேதுரு என்ன பண்ற, ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவன் எழுந்து பிரசங்கம் பண்றச்சு 3000 பேர்கள் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? அப்ப எதனால முடிந்ததுன்னா, ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினால. இன்னைக்கு நீங்க கேளுங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அவன் விசுவாசிக்க விரும்புறேன், அதன்படி நடக்க விரும்புறேன், என்னால முடியாது. யோவான்ல சொல்லியிருக்காரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப அவர் இல்லைன்னா நம்மளால முடியாது. நீங்க வேணும்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறதுக்கு நீங்க வேணும், நான் உங்களையே நம்புறதுக்கு நீங்க வேணும், நான் அந்த விசுவாசத்தை என் செயல்படுத்தி கீழ்ப்படுத்தல் காமிக்கிறதுக்கு நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறச்சு ஆவியான உதவி செய்வாரு. அந்த ஒதுக்கப்பட்ட அன்னைக்கு அந்த பேதுரு மறுதளித்து போனா, ஆனா அதே பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த சபையின் மேல், இயேசுங்கிற கல்லின் மேல பேதுருங்கிற சபையை கட்டுறாரு. அந்த சபைய பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் பேதுரோட ஊழியத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா? தேவநாமம் மகிமைப்பட்டது. அப்ப ஏன் இது சொல்றோம்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க, எல்லாம் பண்ணீங்க, கீழ்படுறீங்களா? கீழ்படிந்தீங்கன்னாக்க எதுக்கு ஒப்பிடுறாரா? அந்த வீடு கட்டுகிற மனுஷன் எதுக்கு ஒப்பா இருக்கானா,
கற்பாரின் மேல் அஸ்திவாரம் போட்டு, கற்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல உங்க அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அஸ்திவாரம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் திருப்பியும் சொல்லுவேன், வந்தோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் உடனே இல்லவே இல்ல. வரீங்களா? முதல்ல ஆண்டவர் யாருன்னு தெரிந்து கொள்றதுக்கு ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவரை பத்தி அறிகிறாருன்னு நம்ம நிரப்பப்படணும். நான் யாரு, நான் எங்கேந்து வந்தேன், நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்ய கூடாது, தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, நான் எப்படி எல்லாத்தையும் கேளுங்க. கேட்டு 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 சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதுக்குதான் நான் சொல்லுவேன், எங்க போனாலும் தேவன் கிட்ட கேளுங்க. வேதம் பேசுமானா வேதம் பேசுங்க. ஆதி ஆகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமனும் இந்த புக்ல மட்டும்தான் ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும், ஒரு ஆபீஸ் எப்படி நடக்கணும், ஒரு சபை எப்படி நடக்கணும், ஒரு தனி மனுஷன் எப்படி நடக்கணும், பெற்றோர்கள் எப்படி நடக்கணும், பிள்ளைங்க எப்படி நடக்கணும், வாலிப பசங்க எப்படி நடக்கணும், சின்ன குழந்தைங்க எப்படி இருக்கணும், வருங்காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் கடந்த காலத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தேவனை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் பிசாசை குறித்தும் இதுல மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. இந்த வேதாகமம் உங்க கையில இருந்து வெறுமனே நான் பைபிளை வச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. பசிக்குது, சாப்பாடு செஞ்சுட்டீங்க, சாப்பிடாம இருந்தீங்கன்னாக்க உங்க வயிறு ரொம்பாது. அது சாப்பிட்டாதான். அது மாதிரி தினமும் இந்த வேதத்துல உள்ள வசனத்தை நீங்க புசிக்க 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 உங்களுக்குள்ள அந்த வல்லமை இறங்கும். கொழுத்த கன்றுகளாக நீங்க வெளியில புறப்பட்டு போய் தேவனுடைய நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால மத்தவங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து மத்தவங்களை சீஷனா மாத்தி அவங்க மத்தவங்களை நடத்துறதுக்கு நீங்க ஆயுதமா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒழுங்கா சாப்பிடணும். அதுக்கு நீங்க கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். அதுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தை மட்டும் போடாது, அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப ஆழமா தோண்டி எப்படி இருக்கு, அந்த கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கணும். பெரும் வளம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆப்போசிஷன் வரும், சங்கடங்கள் வரும், பண பற்றாக்குறை வரும். இதெல்லாம் வருமா? கண்டிப்பா வரும். டபுள் போர்ஷன் வரும். ஆனாலும் என்ன வந்தாலும் அது எப்படியா, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும், வெள்ளமே வந்து மோதினாலும் அதை அசைக்க கூட முடியாது. எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கை கிறிஸ்து பேர்ல இருக்காச்சு. அது நம்பிக்கை இருந்தா மட்டும் போறாது, கீழ்ப்படிந்து நடக்காச்சு. கீழ்ப்படிந்து நடக்காச்சு அவர் சொல்றபடி நீங்க செய்யாம போனீங்கன்னாக்க விழுந்துடும். அவர் சொல்றபடி நீங்க செய்யச்சு நிச்சயமா அதை அசைக்க கூட முடியாதான். ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திபாரம் போடப்படும். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நானும் என் குடும்பமும் என் ஊழியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற கண்மணியின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அப்படி போடப்படலையா? விசுவாசத்தை கீழ்ப்படி நடக்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனும் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் திருப்பியும் அவர் வார்த்தையை கேட்டு அது செய்யாம போனா, செய்த மனுஷனுக்கு நம்ம என்ன ஆசீர்வாதம் பார்த்தோம். செய்யாம போனா அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன? பாவம் தான் உள்ள நுழையுது. அப்ப அதுக்கான கான்சிக்வன்ஸ் பார்த்துட்டோம். அப்ப அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கு? அந்த அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் கட்டுன வீடுக்கு ஒப்பா இருக்கு. நீரோட்டம் வந்தாலும் காத்தடிச்சாலும் அது விழுந்துடும். அது எப்படி எல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அழியடிச்சு என்ன ஆகும்னா, வீட்டுல இருக்கிறது எல்லாமே வீட்டு கட்டிட்டு உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்போமா? குடும்பம் ஒருத்தரோட கீழ்ப்படியாமையினால மொத்த குடும்பக்கும், ஒருத்தரோட கீழ்ப்படிந்ததுனால மொத்த குடும்பமும். கீழ்ப்படிஞ்சா அதுக்கான ஆசீர்வாதம், ஒருத்தர் கீழ்ப்படினாலும் அதுக்கான கான்சிக்வன்ஸ் மொத்த குடும்பம், மொத்த சபை, மொத்த தேசம் ஃபேஸ் பண்ணும். இன்னைக்கு நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்க விரும்புறீங்களா? கர்த்தரை விசுவாசிங்க. அவர் வார்த்தை கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கு. விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை கீழ்ப்படிந்து நடக்கறச்சே அதன்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம புத்தி உள்ள மனுஷன். நீங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்கீங்க? ஃபூலிஷா இருக்கீங்களா? வைஸா இருக்கீங்களா? இல்ல ரெண்டுங்கட்டா நிலைமையில இருக்கீங்களா? கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. தேவன் கிட்ட ஒப்புரவாகுங்க. தேவனோட உதவியை நாடுங்க. நிச்சயமான உதவி செய்வார்.